புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கூடிய விவேகானந்தன் தற்கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. விவரங்களை நிகரானுடைய செய்தியாளர் இளவமதன் விவரம் என்ன? தேவா, சிறுமி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான விவேகானந்தன், கருணாஸ் ஆகியோர் சிறைச்சாலையில் தனித்தனி அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அறையில் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் முழு பாதுகாப்போடு தான் இந்த சிறை வளாகத்தில் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் கைதானது சிறையில் அடைக்கப்பட்ட நாள் முதல் தற்கொலை செய்தது போல மிரட்டல் விடுக்கிறார். அவர் நாடகம் ஆடுகிறார் என்று சிறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். காரணம் என்னவென்றால், முதல் நாளில் தன்னுடைய கையை வைத்து கழுத்தை அழித்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள் என்று கூறியிருக்கிறார். மறுநாள் சோப்பை விழுங்கி விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார். நேற்று சட்டையை எடுத்து கழுத்தை முறுக்கிக் கொண்டு தற்கொலை செய்து கொள் என்று கூறுகிறார். இருப்பினும் அவர் முழு கண்காணிப்பில், சிறை வார்டன்களின் முழு கண்காணிப்பில் உள்ளார். இந்த நிலையில் தான் அந்த சிறுமியை படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் கண்டறியப்பட்ட பொருட்கள் 10க்கும் மேற்பட்ட பொருட்கள் இன்று நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி முன்பு ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதே போல பிரேத பரிசோதனை அறிக்கை காலை 11 மணிக்கு கிடைக்கும் என்று தெரிகிறது. விசாரணை அதிகாரியான SP சைஜன்யா அதனை பெற இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் கைதாகியுள்ள விவேகானந்தன், கருணாஸ் ஆகிய இருவரையும் காவல் நிலையத்தில் விசாரிப்பதற்கு நீதிமன்றத்தில் இன்னும் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளவமதன்.